இன்னைக்கு ஐடி செக்டார் கீழே விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் யுஎஸ்ஏ, யூரோப்ல உள்ள ஐடி செக்டார் கீழே விழுந்திருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்தியாலயே அதோடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்தியால உள்ள எல்லா கம்பெனியுடைய கிளையண்ட் எங்க இருக்குங்க? ஃபாரின்ல இருக்காங்க. அங்க ஷேருடைய வேல்யூ குறையும் போது இந்தியாலயே அதோடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், HCL ஷேருடைய வேல்யூ 8% வரை கீழே குறைஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஏஐ டூல்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? சீக்கிரமா வேலையை செய்ய ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. செலவுகளையும் குறைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போ வேலை வாய்ப்பும் குறைஞ்சிட்டே இருக்கு. அதனாலதான் ஐடி ஷேருடைய வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த நேரத்துல நம்மளுடைய ஷார்ட் டைம் இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம்னா 2 or 3 டேஸ் வெயிட் பண்ணிட்டு எப்போ ஐடி செக்டருடைய ஷேருடைய வேல்யூ சப்போர்ட் லெவல எடுக்குதோ அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றது ரொம்பவும் நல்லது. லாங் டைம் இன்வெஸ்டர் வழக்கம் போலவே எஸ்ஐபி மூலமாட்டி கீழே விழ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டைமுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். இன்வெஸ்ட் பண்ண முன்னால நல்ல அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.